விவிலியம் நமக்கு ஞானத்தின் கொடை எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை தெளிவாக கூறுகிறது. சாலமோன் அரசன் தெய்வீக ஞானத்திற்காகச் செய்த ஜெபத்தை பற்றி பேசுகிறது. சாலமோன் ஞானமிக்க அரசராக பரவலாக அறியப்படுகிறார், ஏனெனில் அவர் இறைவனிடம் ஞானத்தை கோரினார். அதற்கு பதிலாக இறைவன் அவருக்கு அதை கொடையாக அளித்தார். அவரின் மன்றாட்டு 1 அரசர்கள் 3 முதல் 9 வரை மற்றும் 2 நாளாகமம் 1 8 முதல் 10 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. இறைவன் அவருக்கு தந்த பதில் நாமும் இறைவனிடம் இந்த கொடையை கேட்கலாம் என்பதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகும். இன்றைய தேவாலயத்திற்கு சிக்கலான காலங்களிலும் குழப்பமான சூழ்நிலைகளிலும் வழிகாட்ட ஞானமிக்க ஆவிக்குரிய தலைவர்கள் தேவையானவர்களாக இருக்கிறார்கள். தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். இதன் நோக்கம் மக்கள் புனிதமாக வாழவும் இறைவனை முழுமையாக வழிபடவும் உதவுவதாகும். சங்கீதம் 111:11 இறைவனை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் நல்லறிவுடையோர், அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது என்கிற இறைவார்த்தை ஞானம் என்பது இறைவனை மதிக்கிறது என்பதிலிருந்து தொடங்குகிறது. நாம் இறைவன் யார் என்பதை அறிந்து நம்மை அவருடனான உறவில் காணும்போது சரியான வாழ்வை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறோம். அந்த வாழ்வின் உச்சம் இறைவனுக்கே மகிமை சேர்க்கும் ஆராதனை. யாக்கோபு 3:17 விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. சிலுவையின் செய்திதான் எல்லாவற்றையும் விடச் சிறந்த ஞானமாக இருக்கிறது. சிலுவை ஒரு பகைவர்க்கு மூடத்தனமாக தோன்றினாலும் அது நம்மை மீட்கும் இறைவனுடைய வலிமையாகிறது. தூய ஆவியானவர் சிலருக்கு சிறப்பாக ஞானத்தின் கொடையை அளிக்கிறார். அவர்கள் உண்மையை மட்டும் போதிக்காமல் பிறரையும் புனித வாழ்வில் நடக்க உதவுகிறார்கள். ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல, அது நம் உள்ளத்தை மாற்றும் செயல்களில் வெளிப்படும் ஆழமான உணர்வு. நாம் வலுவற்ற நிலையில் இருப்போம், மன்றாட வேண்டியதையும் அறியாத போதும் வரும். ரோமர் 8:26 இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிற இறைவார்த்தை நமக்கு ஆறுதலாக அமைகிறது. அதனால் யாக்கோபு 1:5 கூறப்படுகிறது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். மேலும் நீதிமொழிகள் 2:6 ஞானத்தை அளிப்பவர் இறைவனே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. அழியாத ஒளியே, தெய்வீக ஒளியே, உமக்கே உரித்தான எங்கள் இதயங்களில் வருகை தந்து எங்களுக்குள் உள்ளார்ந்த ஆவியை நிரப்பும். வாரும் ஆசீர்வாதமிக்க அறிவின் ஆவியே, தந்தையின் மறைபொருளை காணும் ஞானத்தை எமக்குத் தாரும். தந்தையே, உம் ஆவியின் வழியாக நீர் எங்களை உம் படைப்பின் நிறைவில் பங்கேற்க அழைக்கிறீர். எல்லா கொடைகளும் உம்மிடமிருந்து வருகின்றன, அவை அனைத்தும் உமக்கே மகிமையாக இருக்கட்டும். பல வகையான கொடைகள் இருந்தாலும் ஒரே ஆவியே அவற்றை கொடுக்கிறார். பல வகையான சேவைகளில் மக்கள் ஈடுபட்டாலும் ஒரே ஆண்டவரே அதில் இருக்கிறார்.